காதல் தோல்வியால் தற்கொலை என்பது வழக்கமான ஒன்று என்றாலும், சேலம் இளம் காதல் ஜோடி ஒன்று காருக்குள்ளேயே நிர்வாண நிலையில் பிணமாக மீட்கப்பட்ட அதிர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தியது மறக்க முடியாத ஒரு சம்பவம். கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதியன்று நடந்த சேலம் செவ்வாய்ப்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ். வயது பார்த்தீங்கன்னா 22. +2 வரை படித்த இவருடைய அப்பா கோபி வெள்ளி வியாபாரம் செஞ்சு வருகிறார். அதனால சுரேஷ் பார்த்தீங்கன்னா அப்பாவின் தொழிலையே கவனித்து வந்திருக்கார். இவர் ஜோதிகை என்ற 21 வயது பெண்ணை காதலித்தார். ஜோதிகா ஓமலூர் அருகே உள்ள இன்ஜினியரிங் காலேஜில் 3ஆம் வருடம் படித்து வந்திருக்காரு. சுரேஷும் ஜோதிகாவும் 2 வருடமாக காதலித்து வந்தது வீட்டிற்கும் தெரிந்துவிட்டது. இரு வீட்டாருமே பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவங்க தான் என்றாலும் ஜோதிகாவின் வீட்டில் ரொம்பவும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அதனால இருவரையும் கூப்பிட்டு பெரியவர்கள் கண்டிச்சும் இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து திட்டி எதிர்ப்பை காட்டவும் என்ன செய்வதென்று தெரியாமல் சம்பவத்தன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி மாயமாகி இருக்காங்க. இதனால பயந்து போன இரு வீட்டு நபர்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பிளஸ் போலீஸிலும் புகார் கொடுத்திருக்காங்க. இதனிடையே ஜவுளி கடை பஸ் ஸ்டாப் அருகே சுரேஷின் கார் ஷெட் உள்ளது. அங்கேயும் போய் தேடும்போது தான் 2 டூ வீலர்கள் அந்த வாசல் முன்பு நின்றிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால சற்று கதவை உடைச்சிட்டு உள்ளே சென்று போய் பார்த்தபோது தான் தெரிஞ்சிருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இங்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. தேடப்பட்டு வந்த காதல் ஜோடி பார்த்தீங்கன்னா அரை நிர்வாண கோலத்துல காருக்குள்ளார பிணமாவும் கடந்திருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா அவரோட சடலத்தை கட்டிப்பிடிச்சு ரொம்பவே அழுதுருக்காங்க. தகவல் அறிந்து வந்த சேலம் செவ்வாய்ப்பேட்டை போலீசார் விரைந்து வந்து சடங்களை மீட்டு விசாரணையும் கையில எடுத்திருக்காங்க. அப்போதுதான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள் தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டாங்கன்னு என்பதால தற்கொலை செய்து கொள்ள முடிவுக்கு 2 பேருமே வந்திருக்காங்க. இருவரும் இறப்பதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, உடலுறவிலும் இருந்திருக்காங்க. பிறகு சாக்லேட்ல பார்த்தீங்கன்னா, சயனைடு கலந்து சாப்பிட்டுருக்காங்க. இதுல 2 பேருமே நிர்வாண கோலத்திலேயே இறந்தும் இருக்காங்க. சடலமா கிடந்த டெட் பாடியை எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல உண்மை வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, சேலம் பகுதியில கடந்த 2019ஆம் ஆண்டு பெரும் பரபரப்பையும், சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற இன்னொரு கிரைம் வீடியோல சந்திப்போம். அதுவரை நம்ம சேனலோட இணைந்திருங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.